அப்படிங்கறது. உதாரணத்துக்கு வாழையில இருந்து என்னென்ன இது என்னது வாழைன்னு எடுத்துக்கிறோம். இதுல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு இப்ப சொல்லுங்க. முதல்ல ஒரு இலை எடுத்துக்கலாமா? இலை எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் பூ எடுத்துக்கலாமா? பூ எடுத்துக்கலாம். முதல்ல மரத்தை கொடுக்கணுமே, மரம் கொடுக்கணும்ல, மரம். அப்புறம் வேறு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வாழையையும் மரத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழை ஏதாவது கூட ஏதாச்சும் எடுத்து ஏதாச்சும் வந்து வாழை மரம் வருமா? இல்ல வாழை மரம் வருமா? ஏதாவது வந்திருக்குதா? வல்லை. நிலைமொழியும், நிலைமொழினா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு வார்த்தை. நிலைமொழினா பெருசா என்னமா நினைக்காதீங்க. நிலைமொழி அப்படின்னா ரெண்டு வார்த்தையில முதல் வார்த்தை நிலைமொழி, வருமொழியும் இரண்டாவது வார்த்தை வருமொழியும். புணரும் பொழுது, சேரும் பொழுது, புணர்ச்சி என்றால் சேரும், சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் அது சேர்ந்தால் இயல்பாக சேர்றது, இயல்பாக சேர்தல், இயல்பு புணர்ச்சி. இயல்பாக புணர்வது புணர்ச்சி. அப்ப உதாரணத்துக்கு வாழை கூட்டல் மரம், வாழை முடிஞ்சுதா? அடுத்தது பார்ப்போம்ப்பா. வாழை பழம், வாழை பழம். என்ன வந்துருச்சு? ஒரு எழுத்து சேர்ந்து வந்துருச்சு. ஒரு எழுத்து புதுசா முளைச்சுக்கிடுச்சு, முளைச்சுக்கிடுச்சு. அதனால அத தோன்றினது. இந்த மாதிரி தோன்றுவதற்கு விகாரம் என்று பெயர். விகாரம் என்னையா? இயல்பாக புணர்வது, இயல்பு அப்படின்னு சொல்றோம். அது ஏதாச்சும் மாற்றம் அடைந்தால் விகாரம் என்று சொல்றோம். என்னப்பா அந்த விகாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுது? ஒரு எழுத்து புதுசா வந்திருக்கு. அதனால தோன்றல் விகாரம் சொல்றோம். எப்படி சொல்றோம்? தோன்றல் விகாரம். இந்த மரத்தையும் வேறையும் சேர்த்துக்கலாமா? மரம் கூட்டல் வேற எப்படி வருது? மரம் வேற வருது. இம்மு என்ன போயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அப்ப அத என்ன சொல்றோம்? கெட்டு போச்சு, ஆனா தூர போச்சு அப்படின்ட்டு அத கெடுதல் விகாரம். அத கெடுதல் விகாரம்னு சொல்றோம். என்ன விகாரம் சொல்றோம்? இது தோன்றல், இது கெடுதல். சரி, அடுத்தது பார்த்தா அப்படின்னா தங்கம் கூட்டல் குடம் எப்படி புணரும்? தங்க குடம். ஆனாலும் நம்ம அதை கெடுதல் விகாரம்னு சொல்றது கிடையாது. அதுக்கு திசை திசை புணர்ச்சின்னு விகாரத்துல வர்றதில்ல, புணர்ச்சியில வருது. திசை புணர்ச்சி. அதாவது ஒரு பேர் சேருது. வடக்கு
முதுவேனில். இது ஆரம்பம். என்னது? காரவற்றது. என்ன? அப்ப வலது கை வைப்பா. வலது கையை விரிச்சு வை. ரெண்டு பேருமே இடது கை வச்சிருக்கிற வலது கையை விரிச்சு வை. இது 6 பெரும்பொழுது. 6 பெரும்பொழுது. இதுக்கு ஒவ்வொரு பொழுதுக்கு 2 மாசம். 2 கூடாது. என்ன சொல்லணும்? அதுக்காக என்ன சொல்லலையா? சரியா? இப்ப மாசம் நமக்கு தெரியும். நம்ம வந்து அதை பொழுதோட கொண்டு போய் இணைக்கணும். எப்படி இணைக்கிறது? ஆவணியில ஆரம்பிச்சு ஆடியில முடிக்கணும். ஆவணியில ஆரம்பிச்சு ஆடியில முடிச்சோம்னா 12 மாசத்தையோ 6 காலத்தோட நம்ம சுலபமா இணைச்சிடலாம். இணைச்சிடலாம்லப்பா? இணைக்க வந்துருச்சா? வந்துச்சு. அடுத்தது என்னது? சிறுபொழுது. அடுத்தது என்னது? சிறுபொழுது. இப்ப சிறுபொழுதுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப என்ன நேரம்? மாலை. சாதாரணமா எப்படி சொல்லுவோம்? காலை, மதியம், மாலை, இரவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப அதையே இலக்கண வழியாக பார்க்கும் பொழுது காலை, நண்பகல், நான் சொல்றது கவனிங்க. காலை, நண்பகல், மாலை, யாமம். காலை, நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்ற மட்டும் கவனி. காலை, நண்பகல், மாலை, யாமம். ஒரு விரல நடுவுல விட்டுட்டேனா? என்னையா? இது ரெண்டும் ஏற்பாடு வைகரை. ஏற்பாடு வைகரை. எது ஏற்பாடு எது வைகரை? நம்மளுக்கு அதுலதான் என்னாகும்? சந்தேகமே வரும். இது வைகரையா ஏற்பாடா? இது வைகரையா ஏற்பாடா? அப்ப என்ன சொல்லணும்? எடுத்து வை. என்ன சொல்றோம்? எடுத்து வை. எடுத்து ஏற்பாடு வை வைகரை. முடிஞ்சு. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை. சரியா? இதுக்கு சாதாரணமா நம்ம பெரும்பொழுதுக்கு என்ன செஞ்சோம்? 2 மாசத்தை கொடுத்தோமா இல்லையா? இப்ப சிறுபொழுதுக்கு 4 மணி நேரத்தை கொடுத்தோம். எத்தனை மணி நேரத்தை கொடுக்குறோம்? 4 மணி நேரத்தை கொடுக்குறோம். காலையில 6 மணி ஆரம்பிக்குது. 6 மணி ஆரம்பிச்சோம் அப்படின்னா 4 மணி நேரம் எவ்வளவு? 10. அப்ப 6 to 10 யாருக்கு? 10 to 2 2 to 6 ஏற்பாடு. சரி. அப்புறம் மாலை 10 to 2 யாமம். 2 to வைகரை. இப்ப இது முடிஞ்சது. என்னது முடிஞ்சிச்சு? சிறுபொழுதையும் பார்த்தாச்சு. பெரும்பொழுதையும் சிறுபொழுதையும் திணையோட இணைக்கணும். என்னப்பா? இப்ப